அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, அடுத்தவரை அனுசரித்து செல்வதில் கெட்டிக்காரர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சியால் எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப்போகிறது, மேலும் சுக்கிரன் பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரங்க எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் பவன் நம்பூதிரி அவர்கள் குடும்பத்தில் நடக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்குறாருங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் சிறப்பான முறையில் தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. துலாம் ராசிக்கார நேயர்களே, நீங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை அனுசரித்து செல்வதில் கெட்டிக்காரர்களாக இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சுக்கிரன் பயிற்சியால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் மிகவும் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். பணம் சார்ந்த விஷயங்களில் எதிலும் கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். எதிர்பாராத சில சம்பவங்களும் நடக்கலாம், அதனால் உங்களுக்கு நன்மையும் உண்டாகுங்க. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு விருப்பமானது அதிகரித்து காணப்படும். பணவரத்தானது அதிகரித்து காணப்படும். மேலும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகளானது மறைந்துவிடும். பகை பாராட்டியவர்கள் கூட உங்களுடன் பகையை மறந்து நட்பு கரமும் நீட்டுவாங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக படிப்படியாக உங்களுக்கு குறைந்து விடுங்க. எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களிடம் பிறவியிலேயே இருக்குங்க. வாக்கு வன்மையால காரியங்கள்ல அனுகூலமே உங்களுக்கு ஏற்படும். வேலை தவறி உண்ண வேண்டிய நிலை கூட உங்களுக்கு வரலாங்க. வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவுகளும் ஏற்பட்டு கொண்டதா இருக்கும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் கூட லாபம் குறையாமல் உங்களுக்கு இருந்து கொண்டதா இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உங்களுக்கு தாமதப்படலாம். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கிவிடும். உத்தியோகத்தில் இருப்பவங்க தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம். பணி நிமித்தமாக பயணம் செல்ல வேண்டியும் வரலாங்க. குடும்பத்தில் இருப்பவங்க எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்களும் நீங்கிவிடும். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை நீங்கள் காட்டுவீங்க. அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியும் கிடைக்க போகுது. மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. பழைய பாக்கிகள் அனைத்துமே இந்த சுக்கிரன் பயிற்சியால் உங்களுக்கு வசூலாகிவிடும் நிலையும் ஏற்படும். புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு வந்து சேரும். பெரிய பெரிய தலைவர்கள் மற்றும் முக்கிய நபர்களின் ஆதரவும் நீங்கள் கிடைக்க பெறுவீங்க. பணம் சம்பாதிக்கும் திறமையானது உங்களிடம் மேலோங்கியே காணப்படும். கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனையானது அதிகரித்து காணப்படும். நண்பர்களால் தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றியும் அடைய போறீங்க. மனதில் மகிழ்ச்சி உண்டாகுங்க. பதவிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றமே காணப்படும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக நீங்க சமாளிப்பீங்க. மற்றவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல அதிகப்படியான கவனம் இருப்பது நல்லதுங்க. கூடுதல் கவனத்துடன் மாணவர்களாகிய நீங்கள் பாடங்களை படிப்பது உங்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு அது வழிவகுக்குங்க. அடுத்து சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்க ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்பொழுது உங்களுக்கு பாராட்டும் பண உதவியும் கிடைக்க பெற போறீங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் குறைந்து உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமான நிலையே இந்த சுக்கிரன் பயிற்சியால் காணப்பட போகுது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவே காணப்படும். பிள்ளைகளின் நடத்தை மனதுக்கு நிம்மதி தரப்போகுது. மேலும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரப்போகுது. மேலும் இதுவரைக்கும் இருந்து வந்த டென்ஷன்களும் குறைந்துவிடும்.
மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷனும் நீங்கிவிடும். புதிய நட்புகள் மூலமாக உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்து விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல பலன்களும் உண்டாகும். திறமையான பேச்சின் மூலமாக காரியங்களை நீங்கள் சாதிக்க போறீங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் கூட விலகி சென்று விடுவாங்க. தெய்வ பிரார்த்தனை உங்களுடைய மனதுக்கு நிம்மதியையும் ஆறுதலையும் பெற்று தரப்போகுது. மேலும் உங்களுக்கு பணவரத்தானது அதிகரிக்கும் நிலையும் ஏற்பட போகுதுங்க. அரசாங்க காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபட்டு வர பொன்பொருள் சேர்க்கையானது உங்களுக்கு ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் 5 மற்றும் 6. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 26 மற்றும் 27. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 ஜூன் மாதம் தொடக்கமானது கொஞ்சம் நெருக்கடியாக தோன்றலாங்க. செலவுகளும் ஏற்படும். திடீர் வரவுகளும் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். கடினமாக முயற்சி நீங்கள் செய்ய வேண்டுங்க. தொழிலில் மந்த நிலையை ஏற்படலாம். திடீர் பயணம் அலைச்சலும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். வேலையில் நெருக்கடி, பணிச்சுமையானது அதிகரித்து காணப்படும். உடல் ரீதியான பாதிப்புகள் உங்களுக்கு லாபகரமான பயணங்களும் அமைய போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதமானது கலவையான மாதமாக இருக்க போகுது. இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் எந்த ஒரு வாய்ப்பையும் இழக்காமல் இருக்க நீங்க முயற்சி செய்ய வேண்டும். ஜூன் மாதம் 2 வாரங்களுக்கு பின் தடுமாற்றம் சரியாகி சீரான பாதையில் நீங்க செல்ல போறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நேர்மறை ஆற்றல் மற்றும் படைப்பாற்றலானது அதிகரித்து காணப்படும். பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்களுடைய பணியை பாராட்டுவாங்க. உங்களின் அந்தஸ்து மற்றும் பதவி உயர்வு காரணமாக வீட்டில் மகிழ்ச்சியான சூழலே காணப்படும். ஜூன் மாதத்தின் 2ஆம் பாதியில் காதலானது கைகூடி வரும் நிலையும் ஏற்படும். உங்களுடைய துணையுடன் நெருக்கமானது அதிகரிக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் செல்வாக்குமிக்க நபர்களுடன் தொடர்பு கொள்வீங்க. தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றமும் லாபமும் உண்டாகுங்க. உங்களுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்றே சொல்லலாம். நிலம், கட்டிடம் போன்றவற்றில் மகிழ்ச்சி அடைய போறீங்க. தினசரி வருமானமானது அதிகரித்து காணப்படும். மேலும் செவ்வாய் மேசராசியில ஆட்சியாக அமர்வது உங்களுக்கு ருசக யோகத்தை உண்டாக்குதுங்க. இதனால குடும்பம், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செல்வது தான் நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் ஜூன் மாதத்துல முதல் பாதியில கலவையான பலன்களே உண்டாகும். துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாதம் அவசரப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு அல்லது கோபத்தில் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. இல்லையேல் பிற்காலத்தில் வருந்த வேண்டியிருக்கலாம். தொடக்கத்தில் உங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகள் இரண்டிலும் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய பழைய நோய்களும் வெளிப்படலாம். இதன் காரணமாக நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படலாம். வேலையில் கூடுதல் பணிச்சுமையானது இருந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் முடிக்க வேண்டுங்க. மேலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பணவரவானது திருப்தி தரும் வகையில் தான் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகி கொண்டே இருக்கும். சகோதரர்கள் வகையில் சங்கடங்களும் உண்டாகலாம். புதிய ஆடை ஆபரணங்களும் வாங்கும் யோகமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. பிள்ளைகளுடன் ஏற்பட்ட மன வருத்தங்களும் அகன்றுவிடும். அலுவலகத்தில் பணிச்சுமையானது அதிகரித்து காணப்படும். சக பணியாளர்கள் உங்களுடைய பணிகளை பகிர்ந்து கொள்வது உங்களுடைய மனதுக்கு ஆறுதலாக இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையுள் லாபமும் பன்மடங்கு அதிகரித்து காணப்படும். பங்குதாரர்களால் தேவையான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு பிரச்சனை இல்லாத வாரம் என்றே சொல்லலாம். செலவுக்கு தேவையான பணம் உங்களுக்கு வந்து சேரும். வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமையானது அதிகரித்து காணப்படும். உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் ஜூன் 18, ஜூன் 22. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3 மற்றும் 5. மேலும் துலாம் ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமான் படத்தின் முன்பு கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த பாடல் என்னவென்றால், தேனோக்கும் கிளி மழலை உமை கேள்வன் செழும்பவளன் தானோக்கும் திருமேனி தளர் உருவான் சங்கரனை வானோர்க்கும் வளர்மதி சேர் சடையானை வானோர்க்கும் ஏனோர்க்கும் பெருமானை என் மனத்தே வைத்தேனே என்ற பாடலை
சிவபெருமான் படத்தின் முன்று 3 முறை சொல்லி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.